கோதுமை மாவை வச்சு அல்வா பண்ண போகிறேன். ஈஸியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அது வருங்க, நீ 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்க. சில பேர் கோதுமையை ஊற வச்சு பால் எடுத்துலாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் மெனக்கட்ட வேலை தான் இது. வெறும் டைரெக்டாக மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப்பு மாவுக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். அதே அளவில் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே அளவில் 4 டம்ளர். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கட்டியில கலந்து விடுங்க. இது ஈஸியா பண்ணிடுறது. வெறும் மாவு வச்சு உடனே ஒரு அரை மணி நேரத்துல இருந்து பண்ணிடலாம். எல்லாம் கட்டில கலந்தாச்சு பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள அல்வாவுக்கு தேவையான கேரமல் பண்ணிக்குவோம். சுகர் வச்சு தான் பண்ண போறோம். கனமான வாழை எடுத்துக்குவோம். அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு ஒரு 200 கிராம் சுகரை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கிண்டி விடுவோம். லைட்டா அப்படியே கிண்டி விட்டே இருக்குவோம். அதுவாகவே அப்படியே உருவ ஆரம்பிச்சிடும். அப்படியே ரொம்ப ஹைல வைக்க வேணாம். ஹைல வச்சா கருப்பாயிடும். அப்படியே அதனால லைட்டா கிண்டிட்டே இருக்க வேண்டியதான். இது கலருக்காக தான் இப்படி கேரமல் பண்றோம். சில மாதிரி ஃபுட் கலர் கூட சேர்த்துப்பாங்க. நான் அதுக்கு பதிலா இப்படி சுகர்லயே கேரமல் பண்றேன். ஒரு அரை மணி நேரத்துல இந்த அல்வா பண்ணிடலாம். ஒரு நல்லா மெல்ட் ஆயிட்டு பாருங்க. நல்லா கலர் மாறும் போது அப்படியே இறக்கிட வேண்டியதான். கேரம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டம்ளர்ல வடிகட்டிக்குவோம். அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வானல் வச்சு அல்வா பண்ண வேண்டியதான். அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்குவோம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. வானல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கலந்து வச்சுக்கிற இந்த கோதுமை தண்ணியை அப்படியே ஊற்றிடுவோம். நல்லா கலந்துட்டே இருங்க, இன்னும் அடி பிடிச்சிரும். நல்லா கலந்துட்டே இருக்கணும். இது அப்படியே சுண்டி வரும்போது தான் நெய் மற்ற பொருள்லாம் கலக்கணும். ஒரு 50 கிராம் சுகர் சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காத கிண்டிட்டே இருங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த கேரம்ல கலந்துருவோம். இது கலருக்காக தான் மெயினா ரெடி பண்ணி வைக்கிறது. நல்லா மாவு நல்லா வேகணும். அது வரையும் நல்லா கிண்டிட்டே இருங்க.
ரொம்ப ஈஸியாக பண்ணுற அல்வா அது. ரொம்ப மெனக்கிற வேலைகள்லாம் கிடையாது இதில். ஐயில் வச்சே நல்லா கிண்டுங்க, அப்போ தான் நல்லா மாவு வேகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் நெய் ஊற்ற போகிறேன். நெய் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். பாருங்க இப்படி கலராக இருக்குங்களா, அந்த அல்வா கலருக்கு வரணும், அது வரையும் நல்லா கிண்டணும். சில பேர் மாவோட ஊற வச்சு அதில் பால் எடுத்து பண்ணுவாங்க, அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு சுவையில் இருக்கும். இந்த கோதுமை அல்வாங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். இது ஸ்கூல் பசங்களுக்கு உடனே டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ஸ்வீட்டு கேட்டு அடம் பிடிக்கிற பசங்களாம் உடனே பண்ணி கொடுத்துடலாம். பாருங்க நல்லா மாவு வெந்திருக்கு பாருங்க. வெந்து நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு வர வரையும் கிண்டிட்டு தான் இருக்கணும். ஏற்கனவே அரை டம்ளர் சுகர் போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு அரை டம்ளர் சுகரை சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காய் போட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா சுருண்டு வந்துச்சு, நல்லா பக்குவத்து வந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். ஒரு தட்டில் லைட்டாக நெய் ஊற்றி தடவிக்குவோம். நீங்கள் பார்த்தா தடவி விட்டு இதை மாற்றிக்க வேண்டியதான். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். வானில் வச்சு சூடு பண்ணிங்க. சூடானதான் கொஞ்சம் நெய் ஊற்றிங்க. நெய் சூடானதான் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுங்க. வறுத்த முந்திரிய போட்டுக்குவோம். சூப்பராக கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்க.